Sarah's cooking. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னோட ஸ்டைலில் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு வெள்ளை சுண்டல் எடுத்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா அலசிட்டு 6லேருந்து 8 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கணும். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ அடுத்த நாள் காலையில் கிரேவி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சுண்டல் ஊறினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா சுண்டல் முழுசாக தான் இருக்கணும், குழஞ்சு போயிடக்கூடாது. ஒரு பக்கம் சுண்டல் வெந்துட்டுருக்கு. இன்னொரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி 2 பல் பூண்டு சேர்த்துட்டு வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குனீங்கன்னா போதும். வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கினா போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டைமில் சுண்டலும் நல்லா வெந்துடுச்சு. சுண்டல் முழுசாக இருக்கணும், குழஞ்சு போயிடக்கூடாது. நம்ம கையில் எடுத்து அழுத்தி பார்த்தா மசியணும். இதிலிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுண்டலை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா இதில் 3 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலாலாம் கரிஞ்சிரும். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலேயே மிளகாத்தூள் போட்டு வதக்கும்போது கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணுன்ட்டு அவசியம்லாம் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டலை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். வேக வச்ச சுண்டல்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். இது கிரேவிக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். நான் மிக்சியை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியவே சேர்த்துக்கிறேன். ஒரு கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை மறுபடியும் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எவ்வளவோ மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி சப்பாத்திக்கெல்லாம் அட்டகாசமான காம்பினேஷன் இது. கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசை இட்லிக்கு கூட நல்லாயிருக்கும், ஆனால் பூரி சப்பாத்திக்கு இன்னும் பெட்டர் காம்பினேஷன் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்தது, உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்ட்டு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாராஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.